சரவண மீனாட்சி ரொம்ப பாவம் அவன். சரவண மீனாட்சி அதான் நான் சொன்னேன்ல, இப்போ சன் மியூசிக்கில் இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரியாது. இருந்த நாட்களில் ஜாலியாக இருந்துட்டு இருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறமேட்டு எனக்கு பிரவீன் அண்ணன் கூப்பிட்டாரு. நான் சொன்னேன்ல, கனாக்காணும் காலங்கள் வந்து நடிக்கும்போது டைட்டில் வின் பண்ணிட்டேன், நான் வின்னர். அன்னைக்கு நைட்டு அகைன் அதே மாதிரி தான், அந்த சகலகலா வல்லவனில் எப்படியாச்சும் அதே மாதிரி தான் அங்கேயாச்சு. டைட்டில் வின் பண்ணுறேன், நைட் வந்து மேடையில் வச்சு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது போனதுக்கு அப்புறமேட்டு பிரவீன் அண்ணன் என்கிட்ட டேரெக்டாக சொல்லிட்டாரு, ஹீரோன்றது கனாக்காணும் காலங்களில் ஒரு ஹீரோன்னு ஒன்று கிடையவே கிடையாது. கனாக்காணும் காலங்களில் 8 கதாபாத்திரம் இருக்குது அப்படின்னா 8 பேருமே ஹீரோ, தனியாக ஒருத்தன் ஹீரோன்லாம் கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. அங்கேயே புரிஞ்சிருச்சு, இப்போ நான் ஹீரோ இல்லை அதானே அப்படின்ட்டு. ஸோ அது குளோபல் வில்லேஜஸ் தான் பண்ணாங்க அதில். ஆனால் அந்த டைட்டில் வின் பண்ணி அந்த கனாக்காணும் காலங்கள் அந்த சீசனோட ஸ்டோரி வந்து என்னை சுற்றி தான் இருந்தது. நான் தான் மையக்கரு கதாபாத்திரம் நான் தான். ஆனால் எனக்கு நிறைய சீன்ஸ் இருக்காது, ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு சீரியல் ஃபுல்லாக ஒரே சோகமாகவே இருப்பேன், என்னை காமிச்சாவே ஒரே அழுகாட்சியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்து எனக்கு எந்த ஓப்பனிங்கும் கிடைக்கல. ஸோ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னானுங்க, பேசாமல் நல்லா படிச்சிருந்தேன், நல்ல வேலையில் தானே இருந்தேன், பேசாமல் போயிடலாம்ல அப்படின்னாங்க. ஸோ என்னால் முடியல. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம். அடுத்து நமக்கு வருதுன்னு தெரியிற வரையும் தான் நம்ம முயற்சி பண்ண முடியும். வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கடுமையாக முயற்சி பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப ட்ரை பண்ண ஆரம்பித்த டைம் அது. கணக்கானம் காலங்கள்லேருந்து சன் மியூசிக் போயிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்போது அதே பிரவீன் என்ன திரும்ப கூப்பிட்டாரு. இதே குளோபல் வில்லேஜஸில் அடுத்து சரவண மீனாட்சி வந்து இந்த சீசன் முடிய போகுது, அடுத்த சீசனில் நீ ஹீரோவாக பண்ணு, எனக்கு வந்து நீ பண்ணினா ஏதோ நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லி பிரவீன் அண்ணன் கூப்பிட்டாரு. ஒரு கேரக்டர் அதான் டைட்டில் வின் பண்ணி கேரக்டர் ஆர்டிஸ்டாக குளோபலில் இருந்தேன். விஜய் டிவியில் வந்துட்டு இருந்தது கனாக்காணும் காலங்கள். அதே குளோபல் வில்லேஜஸ் அதே பிரவீன் அண்ணன் டைரக்ட் பண்ணுறாரு. அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அதே விஜய் டிவியில் ஹீரோவாக நான் வந்து சரவண மீனாட்சிக்குள்ளார வந்தேன்.